नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामेष पुराणार्को धुनोदितः. This is Grantaraj Srimad Bhagavatam, Canto 5, Chapter 5, Text number 7. இது கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கந்தம் 5 அத்தியாயம் 5 ஸ்லோகம் 7. यदा न पश्यत्य यथा गुणेऽहं स्वार्थे प्रमत्तः सहतः विपश्चित् गतस्मृतिर्विन्दति तत्र तापान् आसाद्य मैथुन्यमगारमज्ञः. You can translate and give the purport. யார்கிட்டயாவது பாகவதம் 5வது ஸ்கந்தம் இருக்கா பக்கத்துல? மீனாட்சி மாதாஜி உங்கள்ட்ட புக் இருக்குதா கையில? பிரபு ஒரு நிமிஷம் பிரபு. யார் ஒருவர் மொழிபெயர்ப்பு மட்டும் நான் முதல்ல பண்ணிடுறேன். ஒருவர் மிக கற்றறிந்தவராக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் அவர் புலனின்பத்தில் ஈடுபடுவது ஒரு கால விரயமே என்பதை புரியாமல் இருந்தால் அவர் பைத்தியம் ஆவார். தன்னுடைய சுயநலத்தை மறந்த அப்படிப்பட்ட நபர் இந்த பௌதீக உலகத்தில் வீடு மற்றும் பாலுறவு என்பதை மட்டுமே மையமாக கொண்டு இவை அனைத்தும் பௌதீக துயரங்களையே பல வகையில் கொண்டு வருவது என்பதை அறியாமல் இருப்பவராவார். இந்த விதத்தில் ஒரு முட்டாள்தனமான மிருகத்தை காட்டிலும் அவர் சிறந்தவர் அல்லர். பொருளுரை படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. இதனா ஸ்லோகம் பிரபு? ஸ்கந்தம் 5 ஸ்லோகம் அத்தியாயம் 5 ஸ்லோகம் 7. ஓகே. பொருளுரை. பக்தி தொண்டில் பக்தனாக இல்லாதிருப்பதாகும். அந்யா பிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம். மாசற்ற பக்தனாக மாறுவதற்கு ஒருவன் பலன் தரும் செயல் மற்றும் யூக அறிவு இல்லாதவனாகி ஆசைகள் அனைத்தும் விடுதலை பெறுதல் வேண்டும். கீழ்நிலையில் ஒருவன் சில நேரம் பக்தியின் சாயலுடன் கூடிய தத்துவார்த்த யூகங்களில் ஆர்வமுடையவனாக இருக்கலாம். ஆயினும் அந்த நிலையிலும் ஒருவன் புலனுகர்ச்சியில் ஆர்வம் கொண்டு இயற்கை குணங்களினால் மாசடைகிறான். மாயையின் பாதிப்பு மிக்க வலுவுடையதாகும். அறிவு வளர்ச்சி பெற்றவன் கூடத்தான் உண்மையில் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதை மறந்து விடுகிறான். எனவே அவன் பாலுறவினை அடிப்படையாக கொண்ட இல்லற வாழ்க்கையில் உடன் கொண்டு இருக்கிறான். பாலியல் வாழ்க்கைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டதினால் அவன் பல்வேறு வகையான துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு ஒத்துக்கொள்கிறான். அறியாமையின் காரணமாக உலக நியதிகள் என்னும் சங்கிலியால் அவன் பிணைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्री चैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथन्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिकाकांत राधाकांत नमोस्तुते। तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च
Patitanam pavanebhyo Vaishnavebhyo namo namah. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhaktavrinda. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Madgavirapi Gopala Srikuryat Kripaya Yadi Tadaivasam Payahapitva Rishi Yustat Priyajanaha. In this verse, we hear Rishabhadev telling us, like it is, no filters, nothing left out. Very straight truth. ரிஷபதேவர் இந்த ஸ்லோகத்தில் உள்ளது உள்ளபடி எந்த விதமான பூசையும் ஒழுகாமல் உள்ளது உள்ளபடி உண்மையை அப்படியே கூறுகிறார். Oh, but I know Sanskrit and I'm greatly respected in society as a Brahmin, and I've studied so long and I've disciplined myself. I must be an intelligent person. ஒருவர் இப்படி நினைக்கலாம், நான் ஒரு பெரிய பிராமணன், சமஸ்கிருதத்தை நல்லா கற்றறிந்தவன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் ரொம்ப புத்திசாலி. No sir, you're mad, crazy. நான் மிக கற்றறிந்தவன், வாழ்க்கை சமுதாயத்துல பேர் போனவன், ஆனால் உண்மையில் நான் ஒரு முட்டாள் கூட. And you're no better than a stupid animal. நான் ஒரு உண்மையில அந்த நபருடைய சூழ்நிலை என்னன்னா, ஒரு முட்டாள்தனமான மிருகத்தை காட்டிலும் வேறல்ல இப்படி நினைக்கிறது. Shall we say mutal? Yeah, mutal. Yeah. So, in his purport, Srila Prabhupada is even more straight and to the point and uncut. இந்த பொருளுரையில பிரபுபாதர் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருந்து எதையும் குறுக்காம உள்ளது உள்ளபடி நேரடியாக தெரிவிக்கிறார். We'll take a closer look at Srila Prabhupada's purport. First, let us hear from some of our predecessor acharyas to see what they have to say. நிச்சயம் பிரபுபாதருடைய பொருளுரைக்கு நம்ம சிறிது நேரத்துல வருவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ஆச்சாரியர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். Swami Charanat na kevalam deha yoga matram anarthantaram cheti aha yada gunanam indriyanam iham cheshtam ayatha mithya atmiyana bhavatiti vipaschit viveki san na pashyati. That means, this is from Sridhar Swami, that this isn't just about connection to a material body, it's also, there are other useless things also that we have to deal with. ஸ்ரீதர சுவாமி ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, வெறும் உடம்ப சம்பந்தப்பட்ட பௌதீக வஸ்துக்களை மட்டுமா இந்த ஸ்லோகம் சொல்றது இல்ல, இதுல இன்னும் சில விஷயங்கள் கூட இருக்கு, அதை நம்ம கவனமா கவனிக்கணுங்கிறார். அது என்னன்னு சொல்ல போறாரு. He first of all glosses some of the terms in this verse. இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளுக்கு அடிக்கோள் காட்டி மறுபடியும் அதை நிலைநாட்டுறார். Here guna means having to do with the senses. இந்த குணம் குணேஹம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குணங்கிறதுக்கு புலன்கள் அப்படிங்கிற பொருள். In a word we can say sensual. பொதுவா சொன்னா புலன் உகர்ச்சி அப்படின்னு நம்ம அதையும் சொல்லலாம். Indriya. அதுதான் இந்திரியங்கள். And iham here means the endeavor, cheshta. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குண ஏஹாம் சேதா குண ஈஹாம். ஈஹாம்ங்கிறது இங்கே. So it's here. Cheshta, yeah, endeavor, effort. Prayas. Yeah, prayatna. So when we exercise our volition for the purpose of securing sense gratification, this is what we're talking about with the word guneham. Aga guneham ஆக நம்ம செய்யக்கூடிய we know that the mind has three functions. We think, we desire, or we feel, and then we desire something. மனம் மூன்று விதம் செய்யறது, சிந்திக்கும், ஆசைப்படும், அதன் படி செயல்படும்.
நினைத்து பார்க்கும். So after feeling, after thinking, and then feeling, and then willing something, then when you actually act, that is called cheshta. It's the fourth stage. இது அதாவது சேஷ்டை. And that's what we mean by the word volition. You actually decide to do something about it. நம்ம சேஷ்டை அப்படிங்கிற வார்த்தை வந்து செயல்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அதாவது நம்ம எல்லா, especially if you're a Capricorn. Capricorn யாருக்காவது தெரியுமா? எனக்கு ஞாபகம் இல்லை. Which? I think they're called Mesha, right? Right? I don't know. Okay. No, Mesha is Aries. Capricorn. Oh, well, they have the same thing. Anyway, Ayatha. Yeah, go ahead. So, Magaram, Prabhuji. Magaram. Magara. Yeah. So Ayatha here means mithya, false. இங்க வந்து ayatha. So that means that atmiyana bhavati iti vipaschid viveki sanna pashyati. He doesn't see that this thing is not intrinsic to myself. அதாவது சிந்திக்கிறது, இமேஜின் இது யோசிச்சு பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் அதை பத்தி ஆசைப்படுறது, அதெல்லாம் அது வந்து இங்க வந்து என்ன சொன்ன? What's the last part? That here we have the word, the sentence is given. I got it. Yeah, you can look and see. So, yeah, what do you mean? Are you there? Because I can't hear you. Hear me? I don't know what's happening. Sometimes I hear you, sometimes I don't. I have the same problem with Vegnarayan. Maybe it's on my side, the problem. No, it's I'm hearing the same way. We're all hearing the same way. Prabhuji, your voice is breaking. My voice is breaking. Yes. Probably because of my. Is it better? Now it's better. Yeah. Hopefully we continue with a better connection. So ayatha mithya atmiya na bhavatiti vipaschid viveki san na pashyati. Even though he's very smart, he's discriminating, but he doesn't understand. Ayatha means he's looking at something false and he doesn't see that it's not related to me. This is the point. அதாவது ayatha அப்படிங்கிறது அவன் எல்லாத்தையும் யோசிக்கிறான், செய்யறான், உணர்ந்து பாக்குறான், ஆசைப்படுறான், ஆனா செயல்படுறான். ஆனா அந்த செயல்கள் தவறு அப்படிங்கிறத அவனால உணர முடியறது இல்ல, பார்க்க முடியறது இல்ல. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. But there's a Pathantara as well. There's another reading which is no pashyati, and there Sridhar Swami says in that case ayatha atmiyatvene tyarthaha, that he has a wrong view by dint of his mistaken idea of who he is. இன்னொரு விதமா இதே வந்து நோ பஷ்யதி, அதாவது இது பார்க்க முடியறது இல்லைங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, பார்க்க முடியறது இல்லைன்னு இல்ல, அவனுடைய கண்ணோட்டம் தவறான கண்ணோட்டம். அவன் உண்மையான யார் அப்படிங்கறது தெரியாம அவனுடைய கண்ணோட்டம் தவறாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. Either way you take it, he doesn't see right. எந்த விதத்துல பார்த்தாலும் அவனுடைய பார்வையானது என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி யோசிச்சு பார்க்கிறது, அதை மனதனால பார்க்கறானோ உண்மையா பார்க்கறானோ அது தவறு, அது தவறே. So this is called what is that? Anvaya vyatireki nyaya. இது வந்து அன்வய வத்திரேகி நியாயம்னு கூறப்படுறது. So whether you look at it, whether you say he doesn't see properly or he doesn't, he sees something improper or he doesn't see proper. Either way, it works out to be the same thing. இந்த நியாயத்துல சொல்ல போனா ஒன்னா
அவன் சரியா பார்க்கறது இல்லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவன் பார்க்கலன்னு சொன்னாலும் தப்பு. அது உண்மைதான். ஒரே பொருள். Yeah, the problem is that I'm sorry, I can't hear when you finish, so I don't know when to continue. Yeah, I'm done. Okay, maybe. I don't know why. Yeah, it happens a lot, though. Anyway, so are we ready? Yeah, All right. So, yeah, we take here the point is being made that he loses his memory of who he is. And so he's completely devoid of his factual identity. He has no idea who he is. Sridhar Srinivas Prabhuji is frozen now. Is this any better? Hare Krishna. Sometimes. Well, I am turning off all other devices. This is better? Okay, hopefully. Let's continue. Yeah, we have to wait and see. Okay, so he doesn't know who he is. He has no idea. He's bereft of his real identity. This is the point. இதனோட கருத்து என்னன்னா, அவனுக்கு யாரு, அவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத பத்தி அவனுக்கு சுத்தமா ஒரு யோசனையும் கிடையாது. There was one devotee in Los Angeles. He had an incredible story. ஒரு பக்தர் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்தார். அவர் ஒரு நல்ல அருமையான கதை சொன்னார். Very bright young man from a very good family, very well educated, wealthy, everything he had going for him. செல்வந்தர், அவர் புத்திசாலி, அவருக்கு எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்தது. Yes. But he was in a terrible car crash. ஆனா திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய விபத்து, அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட்ல மாட்டிடுது. He was physically okay, no problem whatsoever. He just walked away from the crash. அப்படி பெரிய விபத்து. But somehow or other, he had some head injury, it seems, because he had no idea who he was. At the time, he had no identification with him also. And he just completely forgot who he was. He forgot where he was. He forgot what he was doing. ஒரு தலையில எங்கேயோ அவர் எங்க இருக்கார், அவரோட ஊர் பேர் என்ன, எல்லா Yes, Prabhu. It's okay. Again. Yeah, no, I can't hear anything. So, just to show you how Krishna has a sense of humor, at that precise moment, he was walking down the street trying to figure out, what's going on. இப்ப நினைச்சு பாருங்க கிருஷ்ணர் எப்படி ஏற்பாடு பண்ணாருன்னு. அவர் அந்த சமயத்துல வந்து அவர் நடந்து போறாரு, அவருக்கு சுத்தம். And he was approached by a devotee distributing books. திடீர்னு ஒரு The first thing the devotee said to him was, "Do you know who you are?" அந்த பக்தர் வந்து அவரை Yes, I'm done. So he answered, well, as a matter of fact, no, I don't. அவர் சொல்றார் உண்மையா. All right. So anyway, this is what we're talking about when we're conditioned souls. We completely lose touch of our actual identity. Just as when we're dreaming, we construct a false identity and totally get into that. உண்மையில என்னன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படின்னா நம்ம வந்து ஆத்மா. Still, you're not able to hear me? Right. What? Okay. So anyway, at this point, Prabhu, Mataji, Kishori Mataji, you all have the same problem? You can't hear me at all? We can't hear you, Prabhuji, and I'm wondering, see, I can understand what Prabhuji is saying, but what about the others in the class? So it's they need to hear you speak. But you can't hear me. I cannot hear you because you're breaking up.
And Yeah, so your the rest signal of them, breaks up, so I don't know when you're finished translating also. That's another problem. and also the people who are dependent on your Yeah. translation will not be able No, to hear they anything. wouldn't hear me at all. Yeah, it's a problem. Yeah, it is. And it's not just I don't know how to explain this, because the same thing happens to Vednarayan, and he's in a different place using a different system. 1 minute. I'm going to do some alternative. Sorry. So I'm closing down all my windows, and hopefully that's going to give me some better bandwidth. Okay. Okay. All right. So where do we leave off? The person, we forget our own identity, just like that the Yes. madman, the Have one no who identity. lost. Tatra tada sahasa gata smriti swarupa smriti shunyah san agno murho maithuna sukha pradhanam griham prapya tapan vindati. In that condition, he is a fool, and he is accepting a house, or he gets a house that is primarily meant for the happiness of copulation, and in this way he gets only so many miseries. Tapan vindati. இறுதியா என்ன சொல்றதுன்னா, அவன் எப்படி ஒரு வாழ்க்கை வாழறானா, அவன் உண்மை ஆள் யாருன்னு தெரியாம வெறும் இந்திரிய சுகத்துக்காக, ஒரு உடலுறவுக்காக குடும்பத்தை நடத்துறான். அதனால அவனுக்கு அந்த உடலுறவு கொள்கை அந்த மாதிரி இருக்கிறது தான் அவனுக்கு துயரங்களை கொண்டு வர போறது அப்படிங்கிறதையும் மறந்து அவன் அந்த வீட்டுல அவன் ஒரு வாழ்க்கையை வாழறான். இதுதான் உண்மையான நிலை. And the word that Sridhar Swami glosses for agnya, meaning a fool, is mudha, ass. உண்மையில இங்க ஸ்ரீதர சுவாமி அக்ஞக அப்படிங்கிற வார்த்தைக்கு மூடன் அப்படின்னா ஒரு கழுதைய போல முட்டாள். Yes. Just like we sing in the Damodar prayers, Satyavrata Muni also considers himself to be agnya. I don't know anything, Damodar, please be merciful to me. தாமோதர அஷ்டகத்துல எப்படி சத்யவிரத முனிவரும் அக்ஞகன்னு சொல்றார், எனக்கு எதுவுமே தெரியாது. It's like we discussed a few weeks ago, Abodhajata, where we're like animals. நம்ம முன்னாடி ஒரு சில வாரங்கள் முன்னாடி இதை பத்தி பேசணும். நம்ம மிருகங்களை போலதான் வாழறோம். So being no better than an animal, he gets a house chiefly meant for sexual enjoyment, and he undergoes multiple pains. That's the idea here. அதாவது ஒரு மிருகத்தை விட கொஞ்சம் வேணா கொஞ்சம் உயர்ந்தவன் சொல்லிக்கலாம். அதுக்கும் எதுக்கு அவன் உயர்ந்தவன்னா, ஒரு வீடு மிருகத்தை போல இல்லாம ஒரு வீடை வச்சு அந்த வீட்டுக்குள்ள அவன் அவனுடைய உடலுறவு அவன் மனைவியோட அனுபவிக்கிறான். ஆனா அதுதான் அவனுக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வருதுன்னு அவனுக்கு தெரியாது. And it's all because of his false conception of life. இதனோட காரணம் என்ன? வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்னங்கிறது தெரியாததுனால. As soon as he becomes Sarupa Smriti Shunya, then he's no better than an animal. எப்ப ஒருத்தருக்கு ஸ்வரூப ஸ்திதி, அதாவது சுய ரூபம் நிலைமை என்னன்னு தெரியலையோ, அப்போ அவன் ஞான சூன்யம் அப்படின்னா அவன் எதுவுமே தெரியாத முட்டாள். Agnya murho maithuna sukha pradhanam griham prapya tapan vindati, and he suffers. அவன் வெறும் ஒரு வீடை வாங்குறது, வீடை வைக்கிறது எதுக்குன்னா. Yeah, you broke up again. I hope you're done. Oh. Okay, so Jiva Goswami does not comment on this verse, but we have some input from Vishwanath Chakravarti Thakur.
விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அவரும் இத பத்தி கொஞ்சம் அதிகம் சொல்றார். एवं च भक्तिमिश्रस्य ज्ञानस्य परिपाकदशायाम् एव निष्कर्म्यं न तु अपरिपाकदशायाम् इति आह। यदा गुणेषु शब्दादिषु अर्थेषु ईहां लाञ्छाम् अयथा अनर्थरूपां विपश्चित् ज्ञानवानपि न पश्येत्। यदानुपश्यतीति पाठे गुणानामिन्द्रियाणाम् ईहां चेष्टाम यथा ममात्मन एवेयं चेष्टेति अर्थः। तत्र तदा सहसा गतस्मृति सन् तापान् विन्दति मैथुनम् आर्हम् अगाधं प्राप्य तु अतितापान् इति अर्थः. He says much the same thing. The point is that freedom from karma takes place at the mature stage of jnana mixed with bhakti. அவரு கிட்டத்தட்ட இதே தான் சொல்றார். இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்போ விடுதலை வரும் அப்படின்னா ஞானமும் பக்தியும் சேர்ந்து செயல்படும் பொழுது. This is described in chapter 7, text 19, when Krishna says, Bahunam jnanavan ante jnanavan mam prapadyate. When a person is full of jnana after many births, then he can surrender to me, perhaps. பகவத்கீதையில கிருஷ்ணர் 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்துல பகுனாம் ஜன்மனாம் அந்தே, பல ஜென்மங்கள் எடுத்து அதன் இறுதியில் அவன் ஒருவேளை என்னிடம் சரணடைய வாய்ப்புண்டு. So that doesn't happen in the immature stage of bhakti. It happens when you're almost a pure devotee, but still some tinge of jnana mishra bhakti is there. Then you're freed from karma. இந்த கர்ம வினையிலிருந்து விடுதலை பெறுறதுங்கிறது எப்போ நடக்கும்னா தூய பக்தி கிட்ட வந்த பொழுது, அதாவது தூய பக்தன் ஆகல ஆனா அது கிட்ட வந்திருக்கும். எப்படின்னா கொஞ்சம் ஞான மிஸ்ரம், ஞானம் கலந்த பக்தி செய்யும் பொழுது இந்த சூழ்நிலையை நம்ம அடைய முடியும். Okay, when even a wise man doesn't see that desire for sense objects such as sound or guna is useless, then he loses all memory suddenly, and he experiences great pain after attaining a house meant for sexual enjoyment. ஒருவர் இது ஒரு புத்திசாலி நபருக்கும் நடக்கும். ஒரு புத்திசாலியான நபர் எப்போ கேள்வி கேட்கும் திறன் இழக்கிறாரோ அப்போ அவருக்கு வீடு, இந்த மனைவி, இதெல்லாம் எது இருக்கு அப்படிங்கிற உண்மையான பொருளை மறந்துடுவார். Couple of things are significant here. First of all, he takes guna as shabda adi. Yeah, the same thing. Sridhar Swami took it as general sense gratification, but here Vishwanath Chakravarti Thakur says it's sense gratification, but beginning with sound. இங்க ஸ்ரீதர சுவாமி சொன்னது வெறும் குணங்கிறத புலன்கள் அப்படின்னு அவர் எடுத்துட்டார். ஆனா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் புலன்களை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா கேட்கும் திறன்ல இருந்து ஆரம்பிக்கிறது புலன்கள்ல அப்படிங்கறத அதுல பிரதானமா வச்சு எடுக்கிறார். Whether you take that as sound as being a more prominent form of sense gratification, or whether you take it as sound being the origin of all other modes of sense gratification, I'm going to leave that up to you. அதாவது நீங்க கேட்கலாம், புலன்கள்ல எப்படி ஒருத்தர் சப்தத்தின் மூலம் புலன்கள் இன்பத்தை அடைய முடியுமா அப்படின்னா அப்படி கூட வச்சுக்கலாம். சப்தத்துல இருந்து புலன்கள் வரலாம், இல்ல சப்தத்துல இருந்து மற்ற புலன்கள் திறன் பெறுகிறது. எந்த விதத்துல வச்சிருந்தாலும் புலன் இன்பத்திற்கு மூல காரணம் சப்தம்னு வச்சுக்கலாம். I lean towards the idea that all sense gratification is extending from sound. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா Okay, you've dropped out again. Okay. Are you there?
I don't know why it is doing today. As you know, Prabhu, I work on pretty much the whole day on computers and network, but no. Well, as Bhishma Dev says, even the wise are bewildered when trying to ascertain the plan of the Lord Sri Krishna. It seems like Maybe if we change the platform from Teams to I something think else. so. Yeah. I always use Zoom, and I always use my computer. I hope I'll be there, stay on for some more time. Without interruption. Okay. Well, anyway, I'm going to continue if you're ready. Yes. Now, here Vishwanath Chakravarti notes another Padhantara, another variant reading. Sridhar Swami, you may recall, he said his Padhantara was Nu Pashyati. But according to Vishwanath Chakravarti Thakur, he sees Anupashyati, which is a little different. இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி வந்து சொன்னது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நோ பஷ்யதி அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். அதாவது பார்க்க முடியாதுன்னு. இங்க இவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னா அனுபஷ்யதி. இது வந்து வித்தியாசமான இது. இத பத்தி படிப்போம். The meaning is very similar, not greatly different. It means when the wise man sees the actions of the senses falsely, thinking his actions to be his alone, then he suddenly loses his memory is already gone by that point. உண்மையில அது ரெண்டுமே ஒரே விதமா தான் சொல்லப்பட்டிருக்கு, பார்க்கிறது இல்லைன்னு. ஆனா இந்த விதத்துல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு புத்திசாலியான மனிதன் எப்பொழுது அவன் உண்மையான நிலைய அவன் வந்து புலன் இன்பத்துல ஈடுபடுறானோ, அந்த புலன்கள் இன்பம் அவனை இழுக்கும் பொழுது உண்மையில அவன் அத Can you know? I have Bhogya, my friend. Anyway, yeah, you're done. We can continue. I'm done. Yes. Okay. All right. So this kind of brings to mind what Krishna says in early on in Bhagavad Gita about Smriti Bhrangsha. He makes a big deal about that. What happens when your Smriti is Bhrangsha? You Buddhinasha. Your intelligence is gone. Finished. இதனுடைய தொடர்பாக பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு யாருங்கிறத மறந்தோம், உண்மையை மறந்தோம் அப்படின்னா உடனே Smriti Bhrangshat Buddhinasho and Buddhinashat Pranashyati. புத்தி நாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அழிவு, பிரணஷ்யதி. Yeah. So these comments by our acharyas are fully compatible with Krishna's statements in Bhagavad Gita. இந்த பார்க்க முடியாது. Okay, now let's look a little bit more closely at Srila Prabhupada's purport. இங்க பிரபுபாதருடைய பொருளுரை பார்ப்போம். First thing he says, in the lowest stage of devotional life, one is not an unalloyed devotee. கீழ்நிலை முடியாதுன்னு முதல்ல சொல்றாரு. In case you haven't noticed, Srila Prabhupada is reminding us we are not unalloyed devotees. So, and this is something that is. You're not able to hear. No, it's a real disturbance too. I have to figure out what to do about it. Shall we proceed? No sound. Yeah, I have not used Teams in this computer after a long time. Maybe that's. You can hear me now? Now, so shall I proceed? Yes, Prabhu.
Okay. Now again, back to chapter 7 of Bhagavad Gita, very important chapter. This idea is mentioned in text number 16. இதே பகவத்கீதை 7வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்துல இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. Hopefully many of you are familiar with Bhagavad Gita chapter 7 text 16. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். Chaturvidha bhajante mam janaha sukritanarjuna artho jignasur artharti jnani cha bharatarshapit. You can translate also. 4 விதமான பக்தர்கள் என்ன அடைவார்கள். ஆர்த்த அப்படின்னா துயரத்தில் இருக்கக்கூடியவன், அர்த்தார்த்தி விருப்பத்தை எல்லாத்தையும் ஆசைப்படுறவன், ஞானி அறிவை பின்தொடர்ந்து செல்பவன். இந்த மாதிரி ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்ஞாசூர் இல்ல ஆர்வம் அதிகமாக இருப்பவர்கள், இவர்கள் 4 பேர்கள் என்ன அடைவார்கள் பகவத்கீதை சொல்றார். Yes, bro. Okay, so then Prabhupada continues. He quotes from Bhakti Rasamrita Sindhu, but it's also contained within the Madhya Lila chapter 19 text. Is it 167? I think so. Anyabhilashita shunyam ityadi. இதேதான் பகவத்கீதை பக்தி ரசாமிருத சிந்து மேற்கோள் காட்டி சைத்தன்ய சரிதாமிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை ஸ்ரீல பிரபுபாத சொல்றார். அந்யாபிலாஷித சூன்யம், அதாவது எந்த விதமான வேறுபட்ட ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடாது. So this is another verse that definitely you have to memorize if you're interested in pure devotional service, because you have to know what your sadhya is in order to practice your sadhana. நீங்க உங்களுடைய சாதனையை செய்ய வேண்டிய சாத்தியம் இதுல பக்தி சாத்தியம். Anyabhilashita shunyam jnana karmadyanavritam anukulyena krishnanushilanam bhaktiruttama. And you can translate. அந்நிய அபிலாஷைகள் எதுவுமே இல்லாம ஞானம் உட்பட கர்மம் உட்பட இதெல்லாம் கலக்காம இருக்கக்கூடிய பக்தி, அப்படிப்பட்ட பக்தி தான் உத்தம பக்தி. So, yes. Prabhupada gives a purport there. He reminds us that this is also text 1.1.11 of Bhakti Rasamrita Sindhu. பக்தி ரசாமிருத சிந்து 1.1.11வது ஸ்லோகம் அப்படிங்கறத பிரபுபாதர் நினைவூட்டுறார். And as we can understand from Bhagavad Gita, especially text 934 and 1865, Krishna wants everyone to think of him always. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் மேலும் 16 இத நமக்கு நினைவூட்டுறார். And everyone should think of him, everyone should be his devotee, everyone should worship him, everyone should bow down to him, not unto some demigod or some human being. அந்த ஸ்லோகம் என்னுடைய பக்தனாக என்ன மட்டும் I'm done. So this is what Krishna wants, and therefore a pure devotee is somebody who does what Krishna wants. இதுதான் கிருஷ்ணருக்கு நம்மட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு தூய பக்தர். Yes, I'm done. Another thing that Prabhupada tells us here is that devotional service actually means preaching this message of Bhagavad Gita everywhere. பிரபுபாதர் என்ன சொல்றார்? இந்த செய்தியை இறுதி நோக்கம். That's not Srila Prabhupada's own opinion. It's not a sectarian party policy or a dogma. It's what Krishna openly says in Bhagavad Gita chapter 18, text 69. Nachatasman manusheshu kaschin me priyakrittamaha. இது ஸ்ரீல பிரபுபாதர் தானா சொல்லக்கூடியது எதுவும் கிடையாது. இதே கருத்தை தான் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 69வது ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணரே சொல்றார். இந்த செய்தியை பிரச்சாரம் செய்பவனை தவிர அவனை காட்டிலும் உயர்ந்த எனக்கு பிரியமானவர் யாரும் இல்லை. So a devotee, a pure devotee, has to know what Krishna wants him to do. அப்போ தூய பக்தர்னா யார்?
How do we know what Krishna wants us to do? கிருஷ்ணர் I'm done. Rupa Goswami advises Adau Guru Ashrayam. One who is serious in wanting to render pure devotional service to the Lord must take shelter of a spiritual master who comes in the disciplic succession from Krishna. Evam parampara praptam imam rajarshiyo viduhu. ஒரு தூய பக்தருக்கு என்ன தெரியும்னா, ஹரே கிருஷ்ணா, Can hear மத்தவங்க you. யார் மத்தவங்களுக்கு we can hear me. Others Yeah. can also comment. So கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ரூப கோஸ்வாமி you can't hear me? No? ஆதவ் குரு பாதாஸ்ரயா, அதாவது there's some. Yeah. Can I continue? Please. Can't hear me? Yeah, no. Okay, so Prabhupada says, furthermore, it's not just a question of identifying devotional service as the goal of life, it's a question of understanding what devotional service is also. Either way, you need a spiritual master. For both, you need a spiritual master. I plugged into a different USB port. Please continue, Prabhu. Okay. So one can't know that devotional service is the goal of life, and one cannot understand how to perform devotional service without a guru, and therefore one has to accept the shelter of a bona fide spiritual master and agree to be directed by him. ஒரு குருவுடைய பாதாசிரயம் இல்லாமல் ஒருவருனால பக்தி செய்ய முடியாது, உண்மையை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால ஒருவர் குரு கிட்ட சரணடைஞ்சு அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். Mark this word agree. We will return to it. நீங்க இங்க முக்கியமா ஒரு குரு சொல்லக்கூடிய செயல்களுக்கு நம்ம ஒத்துழைக்கணும், அதை ஏத்துக்கணும். அப்படியே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் வருவோம். And then Prabhupada says that the first business of a pure devotee is to satisfy his spiritual master whose only purpose is to spread Krishna consciousness. முதல் கடமை என்ன அப்படின்னா, தன்னுடைய அவருடைய குருவுடைய ஆசை என்னவோ அதை அப்படியே நிறைவேற்றணும். And he says this is the meaning of the word anukulyena, favorable devotional service to the Lord. இதுதான் அனுகூல்யேன அப்படிங்கிற சங்கல்பம். அனுகூல்யேன அப்படின்னா எது பக்திக்கு உகந்தது, அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கோ, அனுகூலமா இருக்கோ, அதை செய்யணும். A pure devotee has no plans other than success in the progress of his devotional service. He doesn't have any interest in success in the mundane realm. தூய பக்தன் அப்படிங்கிறவர் யாரு? அவர் பௌதீக இன்பங்கள்ல நாட்டம் கொள்ளாமல் அவருடைய தூய ஈடுபடணும்னு நினைக்கிறது மட்டும்தான். So he doesn't want to worship anyone else, even if that person may be a demigod. He only wants to worship Krishna. அப்படிப்பட்ட தூய பக்தர் யாரையுமே வழிபட விரும்ப மாட்டார். அவர் தேவராக. It doesn't matter which order of life he's in. He's a devotee. அவர் எந்த வாழ்நிலையில சூழ்நிலையில இருந்தாலும் அவர் தூய பக்தராக கிருஷ்ணரை மட்டுமே வழிபடுவார். Okay, so this is completely manifest in the activities of the Krishna consciousness movement. He always brings it down to ISKCON, Srila Prabhupada. இறுதியா கிருஷ்ணர் எப்படி இது இஸ்கானுக்கு பொருத்தம் அப்படிங்கறத காட்டுறார். Then he switches into passive voice. He says it has been actually proved that the entire world can accept devotional service without failure. தன்னுடைய இதுல
எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு தூய பக்தன் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்று இருக்குன்னு காட்டுறாரு. And Srila Prabhupada could have said here that I actually spread Krishna consciousness all over the world, therefore I know this to be true from experience, but he didn't say that out of his humility. ஸ்ரீல பிரபுபாதரோட அவர் என்ன சொல்லியிருக்கலாம், இது நிச்சயம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து தன்னுடைய பணிவு குணத்தினால அப்படி சொல்லல. Okay, now back to tonight's purport. On the lower platform, Prabhupada says, one may sometimes be interested in philosophical speculation with a tinge of devotion. இன்னைக்கு பொருளுரையில சொல்றாரு என்னன்னா, ஒருத்தர் வந்து கீழ்நிலையில இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த பொழுது அதுல புலனின்பங்கள் கலந்து இருக்கலாம். As I see this, because of the prevalence of Mayavadi notions in modern society, and especially on the internet, people have all kinds of wrong ideas about devotional service, and sometimes even neophyte devotees also speculate like this. இப்ப நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அனுபவத்துல கவனிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த இன்னைக்கு இணையத்துல எல்லாரும் என்னென்னமோ பாக்குறாங்க, அதுல எக்கச்சக்க மாயாவாதமும் எல்லாமும் கலந்துருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஆரம்ப நிலை பக்தர்கள் கூட விசித்திரமான யோஜனைகள்லாம் கொண்டுள்ளார். What does Prabhupada say next about those people? அப்படிப்பட்ட நபர்களை பத்தி பிரபுபாதர் என்ன சொல்றாரு அடுத்த வரியில? Quote, however, at that stage, one is still interested in sense gratification and is contaminated by the modes of material nature, end quote. அதாவது அந்த மாதிரியான பௌதீக குணங்கள்னால தாக்கப்பட்டு கலங்கமற்றிருக்கிறதுனால அப்படிப்பட்ட நபர்கள் கலங்கமான பக்திகளை தான் செய்யறாங்க. Prabhupada even implies that Mayavad is actually no better than material life and vice versa. இங்க பிரபுபாதர் என்ன மறைமுகமா சொல்றாருன்னா, பௌதீக வாழ்க்கையை பற்றி மாயாவாதிகளுக்கு தான் அதிகமா தெரிய வந்திருக்கு. Why is he doing that? ஏன் இப்படி சொல்ற? Probably because they both serve the same ungodly ideal. இந்த புலனின்பத்தை நோக்கி போடுறவங்களும் சரி, மாயாவாதி புலன்களை தான் தேடி போகிறார்கள். Both Mayavadis and Vishayis, they absolutely want nothing to do with surrender to Lord Krishna. உண்மையா என்னன்னா, பௌதீக இன்பத்தை இருக்கக்கூடிய பௌதீகவாதி and neither party is ever going to surrender to the principle of Manmana Bhavamad Bhakta, etc., that Prabhupada mentioned in his above Chaitanya Charitamrita purport. இந்த இரு பக்தோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற கருத்து பக்தனாக அவங்க அதுக்கு Now Prabhupada's purport continues. Are you done? Oh, you can't hear me. What others? No, I can't hear you. What's going on? I don't know how It's much. a real problem. Shall I continue now? He's frozen now. Hare Krishna, Hare Krishna, Okay. Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Are Hare we Rama, ready? Rama Rama. Yes, Prabhu. Okay. Prabhupada continues. The influence of Maya is so strong that even a person advanced in knowledge actually forgets that he's Krishna's eternal servant. அதாவது மாயை பக்தர் கூட கூடிய சூழ்நிலையில தள்ளப்படுவார். Done. Now here Prabhupada didn't say a person advanced in bhakti, he said a person advanced in knowledge. இங்க வந்து பக்தியில உயர்ந்தவரா
I'm done. Oh, Okay, yeah. that's because a person who is advanced in bhakti generally doesn't become allured by Maya or distracted. ஏன்னா மாட்டாங்க. But neophyte devotees who haven't yet realized enough that they could carefully distinguish Jnana Mishra Bhakti from pure Bhakti, sometimes they become distracted or allured. ஆனா ஞான மிஸ்ரம் பாதையிலிருந்து விலக வாய்ப்பு இருக்கு. And sometimes even very advanced devotees, if they sometimes even mature devotees who can discriminate very well, they also can forget everything if they commit offenses. This is another thing. இதுல வந்து அவங்களும் இந்த பிரச்சனையில மாட்டக்கூடியவர்கள். All right. So Prabhupada continues, therefore he remains satisfied in his householder life, which is centered around sexual intercourse. Prabhupada பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர்கள் வந்து சில சமயங்கள்ல கிரகமேதிகளாக கீழே விழுந்து ஒரு வீட்டுக்குள்ள புலனின்பத்துல மூழ்கி இருக்கிறார்கள். I won't comment on this because it's discussed in next week's class. இத பத்தி அடுத்த வாரம். But Prabhupada does say this. Conceding to a life of sex, he agrees to suffer all kinds of material miseries. Due to ignorance, he's bound by the chain of material laws. புலனின்பத்துல ஈடுபட்டு அவன் வந்து புலனின்ப வாழ்க்கை சங்கிலியில கட்டப்பட்டு தவிப்பான். அத பிரபுபாதர் முக்கியமா. Yeah, I'm done. Okay, so this chain is also going to be described next week in the next verse. But for now, we can just appreciate how carefully Prabhupada has chosen his words in the penultimate sentence of this purport. இறுதி வாக்கியத்துல எவ்வளவு முக்கியமா சொல்லியிருக்கார் பிரபுபாதங்கிறத நம்ம வந்து இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனா அடுத்த வாரத்துல இதனுடைய தொடர்ச்சி அங்க இருக்கும். Prabhupada has chosen words that show that our present predicament is the consequence of our past choices. பிரபுபாதர் வருதுன்னா அவருக்கு சொல்ல வருது என்னன்னா, நம்ம வந்து முந்தைய கர்மங்கள்ல செஞ்ச பிரச்சனைகளுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணங்கிறத சொல்றாரு. Prabhupada very carefully, he said this. He always very carefully chose his words. And sometimes he even said that Krishna personally dictated what words he should write. அதாவது பிரபுபாதர் பல சொல்லி நான் எழுதினேன். அதனால பிரபுபாதருடைய வார்த்தைகள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை. Now, how do we regard Prabhupada's words as sacred, assuming that we should? நம்ம பிரபுபாத முறை என்ன, அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? One way is to not change Prabhupada's words. ஒரு விதமா பார்க்கணும்னா பிரபுபாதர் எழுதின வார்த்தைகளை மாற்றாம இருக்கலாம். The class of persons who want to change Prabhupada's words are what he called over-intelligent. யாரெல்லாம் ரொம்ப தாந்தோணித்தனமாக புத்திசாலித்தனம் அப்படிங்கறது ரொம்ப Or sometimes people's faith is retarded enough that they're afraid to say things that are impalatable, like tonight's verse. ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா, உண்மை என்னன்னு சொல்றதுக்கு பயந்துண்டு உண்மையை சொல்ல
கூட அதை தான் பார்த்தோம். நம்ம உண்மை தெரிஞ்சும் அதை சொல்லாம அதுக்கு பயப்பட்டு இருக்கிறவங்க, அப்படி இருக்கவங்க கூட பிரபுபாதருடைய வார்த்தை Or sometimes they have a personal agenda to fulfill, so they need to satisfy their political constituents. ஒரு சில வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பிரபுபாதருடைய In other words, they desire the kinds of followers Chaitanya Mahaprabhu warned us not to desire. அதாவது அப்படிப்பட்ட மாதிரியான நபர்களை பின்தொடர Okay? Yes, Prabhu. All right. Now, aside from this, we also have to faithfully repeat Prabhupada's words, all of them. அது மட்டும் இல்ல, சொல்லணும். அது அப்படியே உள்ளபடி சொல்லணும். That's also not so easy as it sounds. Just 1 minute, Prabhu. Padmapani இல்ல மொழிபெயர்ப்பு கேக்குதா இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு சரியா கேட்கல பிரபு, விட்டு விட்டு கேக்குது பிரபு. எனக்கு தெரியலையே எப்படி நம்ம கண்டினியூ பண்றது இப்படி இருந்தா. அப்பையில இருந்து நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் சொல்லல. Prabhuji, would it help if you remove your headset? In just a case, if it's not your internet. It's not the Remember, the same thing happens to Ved Narayan regularly, every week. It's probably related to the internet. Is this better? I don't know. I hope so. Only time will tell. Can you hear me? Yes. Okay. So shall I continue? Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Can you hear me? I don't know. We hear you intermittently. That's the problem. Hare Krishna. Hare Krishna. Now. I can hear you, Prabhuji. You can hear me? Okay. Yes. Then we can continue. Let's hope better. Okay. I don't know. All right. We're talking about how to regard Srila Prabhupada's words as sacred. One way is to not change them. Another way is that we have to actually hear them all. பிரபுபாதருடைய வார்த்தைகள் புனிதமானவை அப்படிங்கறத நம்ம உண்மையா நம்பினோம்னா, ஒண்ணு அவருடைய வார்த்தைகளை மாற்றக்கூடாது. இன்னொன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியா கேட்கணும். How can we repeat? If you haven't heard it, you won't be able to repeat it. அது வெறும் கேட்டா மட்டும் போராது, கேட்டு அது திருப்பி அப்படியே சொல்லணும். கேட்டாதான் அப்படியே சொல்ல முடியும். ரெண்டுமே உண்டு. கேட்கணும், சொல்லவும் சொல்லணும். Many devotees fail to do even that.
பல பக்தர்கள் இதையும் கேட்கறது இல்ல, கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, அது அப்படியேவும் சொல்றது இல்ல. We also have to decide to repeat them faithfully without adding, subtracting, or adulterating. திருப்பி சொல்றோம் அப்படின்னா எதையும் மாத்தக்கூடாது, எதையும் சேர்க்க கூடாது, எதையும் விலக்க கூடாது. And the only way you can really do that is to actually follow all those instructions. Otherwise, somebody will look at you and say, well, hey, you're doing this, but you're saying something else. அதை வந்து நம்ம நடைமுறையிலையும் செயல்படுத்தணும். ஒரு சிலர் சொல்லலாம், நீங்க இதை சொல்றீங்க ஆனா இதை வந்து செயல்படுத்துறீங்களா அப்படின்னே கேட்கலாம் நம்மள. All right. Now, having said that, I want to focus on the second to the last sentence of Prabhupada's purport, at least in English, it's there. பிரபுபாதருடைய கடைசி வரிக்கு முன்னாடி வரியை பத்தி கொஞ்சம் அதிகமா பேச விரும்புறேன், மேலும் பேச விரும்புறேன். Ceding to a life of sex, he agrees to suffer all kinds of material miseries. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாலுறவுக்கான வாழ்க்கைக்கு உந்தப்பட்டு அதுக்கு அடிபணிந்து அவன் வந்து பௌதீக வாழ்க்கையின் துயரத்தை அனுபவிக்கிறான். Now, according to Oxford Languages and Online Dictionary, the word concede means to admit or agree to something that is true after at first denying or resisting. அதாவது ஆங்கில வார்த்தையில கன்சீட் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறான், தோல்வியை And concede also means to yield or to surrender a possession, a right, or a privilege, etc. இதுக்கு பணையம் வச்சு அந்த இன்பத்துக்காக அதுவும் அதுக்கு பொருள் உண்டு. We've conceded to a life based on sex. This is our problem. உண்மையில என்ன அடிமையாயிருக்கும். And therefore, Prabhupada says we've also agreed to suffer all kinds of material miseries. So அதனால Done. Is this better now? Is this better? The only time will tell, Prabhuji. We don't know until you try to translate. No, is this, are you able to hear me now? I can hear you at the moment. Okay, so what was the last sentence? Okay, I'm sorry. So, அதாவது, yeah, you were talking about concede being. Yep. Yeah, we've conceded to a life of sense gratification because we're so hopelessly attached. நம்ம வந்து ஒரு புலனின்பத்தோட வாழ்க்கையில ரொம்ப அடிமையாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த தோல்வி இதை தோக்கிறதுக்கு ஒத்துட்டோம். And also he says we therefore agree to suffer so many pangs of material miseries. இந்த மாதிரி ஒத்துண்டதுனால இத வந்து நம்ம வந்து எல்லா விதமான பௌதீக புலன்களுக்கான வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நம்ம அதை சந்திக்கிறோம், அதுக்கும் நம்ம வந்து அடிபணிந்திருக்கோம். இது நம்மளே தேர்ந்தெடுத்து. According to the same dictionary, agree means to concur or to have the same opinion about something. அதாவது ஒத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை விருப்பத்தோட தான் ஒத்துக்கிறோம், அதை அறிந்து தான் இது தவறு அப்படின்னு அறிந்தா கூட அதுக்காக தான் நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. It also means that we'll do what somebody else suggests. அதாவது ஒருவர் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வோம் அப்படிங்கிறதும் அது குறிக்கிறது. We concede to live a life of hopeless attachment to sense gratification because we're constantly haunted, harassed, embarrassed, and impelled by our samskars of our past choices. நம்ம ஏன் இதுக்காக ஒத்துக்கிறோம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச செயல்கள், வினைகள் இதெல்லாம் காரணமாக
நம்ம வந்து நமக்கு நல்லது இல்லாட்டா கூட இந்த மாதிரியான புலன் இன்பத்திற்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். This is really what makes us repeatedly yield to our material desires and concede to this life. இந்த இந்த இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பலகீனம். இந்த பலகீனம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து தெரிஞ்சே நமக்கு எது நல்லது இல்லையோ அதுல ஈடுபடுறோம். அதுக்காக அதை ஒத்துக்கிறோம் நம்ம. And in exchange for this attachment, we tacitly agree to suffer all the tribulations that result. இந்த பௌதீக இன்பத்துக்காக எல்லா விதமான துயரங்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கும். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய விலையாக இருக்கு. The point of tonight's verse and of next week's verse is something we've heard already a few years ago in the third canto, when Kapiladev says, Nathathasya bhaven moho bandhat chanya prasangataha yoshit sangat yatha pungso yatha tat sangi sangataha. The infatuation and bondage which accrue to a man from attachment to anything else is not so complete as that resulting from attachment to a woman or the fellowship of men who are fond of women. அதாவது இதே தான் வந்து கபிலதேவர் வந்து 3வது அத்தியாயத்துல முன்னாடியே சொல்லியிருக்கார். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம ஏன் ஒத்துக்கிறோம் அப்படின்னா அது ஏன் வருது அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணோட உறவும் அந்த பெண்ணை சம்பந்தப்பட்டோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்ணோட உறவுனால தான் இது எல்லாத்துக்குமே காரணம். Okay, our time is up for the night, and I'm not sure how much anybody was able to hear everything, but we kind of have to end here. Maybe if someone has any questions, we can take one or two. இப்போ நேரம் வந்து முடிந்து விட்டது. எவ்வளோ இன்னைக்கு கேட்டதுன்னு தெரியல உங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இருந்தாலும் ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்போ கேள்விகள் கேட்கலாம். Shorty Priya has hand raised. Yes, Mataji. Hare Krishna Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. So it is very interesting where you pointed out that everything originates from sound, the sense gratification originates from sound. And it's interesting that the opposite is also true, that we awaken to Krishna consciousness through Shravanam, again through sound. You want to translate, Prabhuji? நீங்க இப்போ ஒரு கருத்து சொன்னீங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. புலனின்பங்களும் காதுல இருந்து தான், அதாவது சப்தத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. நீங்க அதே மாதிரி கிருஷ்ண பக்தியும் சப்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சொல்றது வந்து கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கிறது. ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம கவனிக்கிறச்ச அது சுவாரஸ்யமா இருக்கு. So my question is, having heard at least a little bit, are we, I mean, I understand that we're more fortunate than those that have been described in this purport. However, we are still governed by material laws due to our past karma. We're still governed by material laws, did you say? Yes. Yes. I mean, at least this is my understanding. You want to translate? Yeah, to the extent that we identify with that, to the extent that we choose. Okay. So my, you want to translate and then I'll continue. No, you can. I'll ask my question. Okay. You can put your question. Okay. No, the reason is that previously we kind of adopted this format. So basically, my question is, again, related to this, that how to come out of this governance of the material laws, assuming that we are governed still by material laws, at least I feel it. So is it laulyam, like prayer, intense desire to come out? Because there has to be, you mentioned you have to take shelter of a guru. That's the first step. But even that seems like there are multiple hurdles along the way. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம அதே சமயத்தில் நம்மளுடைய செயல்கள், பூர்வ ஜென்ம கர்மம், இது எல்லாமே வந்து பௌதீக சட்டங்கள், அந்த சட்டத்துக்குள்ள நம்ம கட்டுப்பட்டிருக்கோம்.
ஸோ இதிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னா நம்ம வந்து குருவை சரணடையணுங்கிறது முதல் கருத்து. ஆனா நம்ம வந்து இதிலிருந்து வரணும் அப்படின்னு தீவிர விருப்பம் மேற்கொள்ள வேண்டுமா? There's no secret. I mean, the process is very simple. We just have to continue it with patience and determination. It will take some time. We need to know that we are covered by or governed by material laws, as you said, is kind of what Prabhupada was intimating in the beginning of his purport when he talked about mixed devotees. பிரபுபாதர் தம்முடைய பொருளுரையில ஆரம்பத்தில் சொன்னார், அதாவது நம்ம வந்து இந்த பௌதீக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பக்தர்கள் எப்படி வந்து மிஸ்ர பக்தர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சார். அது ஒரு கருத்து. நிச்சயம் நம்ம வந்து தைரியம், பொறுமை இது ரெண்டையும் காக்க வேண்டும். இது மூலமா தான் நம்ம வந்து இதிலிருந்து வெளியில வரதுக்கு ஒரு முக்கியமான வழிமுறை. So the degree to which we're controlled by Mahamaya is the degree to which we try to exploit Mahamaya. And as on the other hand, if we make the intelligent decision to instead embrace the principles of pure devotional service with intensity, as you said, to the best extent that we can, and with determination and patience, to that degree we are freed from Maya. அதாவது மகாமாயினால நம்ம எவ்வளவு தாக்கப்படுறோமோ அப்படிங்கிறதுக்கு பதில் என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் மகாமாயில இருக்கோமோ அவ்வளவு தூரம் மகாமாயினால தாக்கப்படுவோம். அதே சமயத்துல தூய பக்தியில நம்ம தீவிரமா ஈடுபட்டோம்னா, எவ்வளவு தீவிரமா தூய பக்தியில நம்ம தீவிரமாக ஈடுபடுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த மகாமாயை நம்மள பாதிக்காம நம்ம அதிலிருந்து வெளியில வர முடியும். Now, the amazing truth that we can all experience personally is that when we surrender and make our best effort to embrace these principles wholeheartedly, then we get reciprocation from Krishna, mercy, which allows us to transcend the boundaries that we thought were insurmountable. This is Daivi Yesha Gunamayi Mamamaya Duratyaya, etc. பகவத்கீதையில கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்காரோ, அந்த மகாமாயிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் மகாமாயை பிடியிலிருந்து வெளியில வர முடியும். And that's experiential. No one can deny that. It's something you can directly experience. இதை வந்து எப்படி யாருமே வந்து இதை மறுக்க முடியாது. ஆனா அதை உணரணும். அந்த உணர்வுகள் நம்ம வளர்த்துக்கிட்டாதான், அந்த உணர்ச்சிகள் நமக்கு அனுபவம் பெற்றாதான் நிச்சயமா அதை நம்மளால உணர முடியும், அனுபவிக்க முடியும். Even if the first step seems insurmountable to us and it seems taking us forever and ever, still, if we make our best effort and we focus our attention upon that effort entirely, then Krishna reciprocates and we find ourselves at the next step. நிச்சயம் ஆரம்ப நிலையில ஆரம்ப படியில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப இது வந்து பிரம்மாண்டமான செயலாச்சே, இது நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைக்கலாம். இருந்தாலும் நம்ம முதல் படி எடுத்து வச்சு தூய பக்தி தொண்டுல தீவிரமா இருந்தோம்னா படிப்படியாக அடுத்த படியை பார்க்கிறது உறுதி. And in this way, Brahma Samhita concludes, we make gradual advancement step by step. பிரம்ம சம்ஹிதையில இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, படிப்படியா தான் நம்ம முன்னேற முடியும். Is that okay? Yes, Prabhuji. Thank you. Right. If there are no more questions, it's late, so we'll adjourn here. Thank you all very much. All glories to Hare Srila Krishna Prabhupada. Prabhu. சொல்லுங்க மாதாஜி. somebody has questions. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டர்பம் பிரபு. பிரபு, இப்போ நம்ம ஆன்மீக குருவை வந்து நம்ம வந்து தீவிரமா நம்ம தீட்சை வாங்காமலேயே நம்ம வந்து ஏத்துக்கிட்டு அத கரெக்டான வழிமுறையை நம்ம தீவிரமா ஃபாலோ பண்ணாலும் அது சரியா பிரபு? நம்ம தீட்சை வாங்கிட்டு தான் அதை செய்யணுமா? அதுல நமக்கு வந்து பலன் எதிர்பார்க்காம செய்யறோம், பக்தி தான், நம்ம பக்தி தொண்டு தான் செய்யறோம். அதை எப்படி பிரபு நம்ம புரிஞ்சுக்கிறது?
Yeah, we are all doing bhakti right now, but we have not taken initiation yet, Diksha. So how do we understand that? Should this be done? We understand we are in the process, but until we get the Diksha, do we understand only then it will work? Or is how to understand what is the connection between Diksha and this? How important is Diksha for today's, whatever we learn to come out of this? Okay, lots of import to that question. இதுல ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பல விஷயங்கள். நீங்க உங்க கேள்வியை மறுபடியும் ஒரு தடவை சுருக்கமா கேட்க பாருங்களேன். ஹரே கிருஷ்ணா பிரபு, இப்போ நம்ம ஆன்மீக குருவை தீட்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பகவத்கீதால பகவான் நமக்கு உறுதி செய்யறாங்க. ஆனா இப்போ நம்ம வந்து குருவை வந்து நம்ம மனதார ஏத்துக்கிட்டு முழுமையா அவர்கிட்ட சரணடைஞ்சு நம்மவே பக்தி செய்யறது சரியான்னு கேட்டேன் பிரபு. நீங்க கேக்குறது எனக்கும் புரியல. அதாவது பகவத்கீதையில நான் சொல்லிட்டேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. அவங்க ஒருவேளை ஆன்மீக குரு தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பக்தி பண்ணிட்டு இருக்கோம், அது பக்தியில முன்னேற்றத்தை கொடுக்குமான்னு கேட்கலாம். ஒருவேளை ஆன்மீக குரு கிட்ட தீட்சை வாங்காம பக்தி பண்றது சரியா? இல்ல, what she's saying is she's following her guru 100%, but she hasn't undergone the process of Diksha. She has not selected a guru. No, she says that she's following somebody very sincerely. நீங்க யாராவது நீங்க யாராவது குருவை வந்து சரணடைஞ்சு அந்த ஆன்மீக குருவை நீங்க பின்தொடர்றீங்களா? ஆமா பிரபு. I'm not able to understand her question. So basically her question is that she has not undergone the Diksha Samskar, but she has identified a guru and she's following that guru very sincerely. She's listening and following all the instructions of the guru. However, she hasn't had the chance or the opportunity to surrender through the process of Diksha. So she's asking, is that necessary, or is it okay if I still continue to just follow the guru's instructions without taking Diksha? Yeah, maybe close. I agree. Yes, Mukunda Datta Prabhu, did you get that question that Kishori Mataji translated for you? Right. Well, I was going to say, first of all, ISKCON is like a big boat, Prabhupada said. Everybody has general shelter in ISKCON from Srila Prabhupada. Of course, Diksha is definitely necessary. One has to take Diksha. And I would say that if one has accepted in their heart a particular person as their spiritual master, but has not yet taken Diksha from that person, of course that should not continue forever. It's understood that at some point you will take Diksha. But if that spiritual master has also accepted you as a potential disciple, then that relationship is there, and you can make advancement. There's no loss. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இஸ்கான் என்கிறது பிரபுபாதர் நிறுவிய இயக்கம். அது ஒரு பெரிய படகு, பெரிய கப்பல் அப்படிங்கிற, அதுல எல்லாருக்குமே இடம் உண்டு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இருப்பினும் நீங்க வந்து ஒரு குருவை மனசார தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அந்த குரு கிட்ட ஆசிரியம் எடுத்திருக்கீங்க, அந்த குரு உங்களுக்கு ஆசிரியம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக நீங்க முறைப்படி தீட்சை எடுக்கிறதுல தாமதிக்க கூடாது. அப்படியே ஏதாவது ஒரு தாமத காரணம் இருந்தா கூட அந்த குரு உங்களுடைய சீடர் ஆக போறீங்க அப்படிங்கிறது ஆசிரியம் கொடுத்திருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய பக்தி வந்து நிச்சயம் பலனளிக்கும், அதுல முன்னேற்றம் காண முடியும். இருந்தாலும் இதை வந்து ரொம்ப நாள் தாமதிக்க கூடாது. You should very carefully study Srila Prabhupada's purports in the first chapter of Adi Leela of Chaitanya Charitamrita, which are very instructive. ஆதி லீலை சைத்தன்ய சரிதாமிர்தம் முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பொருளுரைகளை நீங்க வந்து முழுசா கவனமா அதை வந்து படிக்கணும். Srila Prabhupada writes that
gurus, Shiksha Guru or Diksha Guru, they're equally important. Both are necessary and both are usually the same person. சிக்ஷா குருவாக இருக்கலாம், தீக்ஷா குருவாக இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே நபராகவும் இருக்கலாம். ஆனா இருவருமே ரொம்ப முக்கியமானவர்கள். But Diksha is unquestionably necessary, very much so. ஆனா தீட்சை என்பது கேள்விக்கிடமே இல்லாத அத்தியாவசியமான தேவை. Diksha solidifies that connection that you've made. நீங்க இப்ப ஆශ්‍රயம் மூலம் ஏற்பட்ட தொடர்பு தீட்சை மூலம் வலுவடையும். Is that okay? புரிஞ்சுதா மாதாஜி? புரிஞ்சு பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. Okay. No other questions? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Then thank you all very much. All glories to Srila Prabhupada. Vanshakakalpatarubhyascha kripasindhubhyevacha patitanam pavanebhyo Vaishnavebhyo namo namaha. So Prabhu, the last few minutes was okay? The last few minutes? Yes, much better. Okay. Yeah. I realized that I changed the microphone. What to do? Okay, yeah, So, maybe you both just have bad microphones. I'm sorry, Prabhu. Okay, well, yeah, because I'm not eager to give another class, and if this problem continues, because it's severe disturbance. No, this was the first time I did after a long time. I changed my computers. So, and yeah, let Vednarayan know that, because he'll be I back will. yeah. The problem has to stop, because it really is, very difficult. Okay. Yeah, I am using the mic that is present in the camera itself. So I chose an option different from but I need the headset, otherwise my speaker doesn't work. So there's some technicalities. Hopefully it is only that and it's not. Hare Krishna. Okay, Jai. Thank you. Hare Krishna. Hare Krishna. மிக்க நன்றி. Hare Krishna. Thank you.